வாசித்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில், அதுதான் இன்னைக்கு பிரசாதோட தலைப்பு, உன்னதமானவரின் மறைவில். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறப்போ சங்கீதம் 91 வாசிக்கணும். நானும் கற்றுக்கிட்டேன் பாருங்க. ஆரம்பத்தில் சபைக்கு வந்த புதுசில் எனக்கு இதை யாருமே சொல்லித்தரல. ஒரு சின்ன பிள்ளைக்கு உட்காந்து சொல்லித்தரும்போது அதை கவனிச்சாங்க. அவங்க பெரிய பாஸ்டர், அவங்க ஹீப்ரு அது இதுன்னு எல்லாமே படிச்சிருக்காங்க, பயங்கரமாக படித்தவங்க. அவங்க இந்த சின்ன பையன்கிட்ட அவங்க சொந்தக்காரங்க சொல்லித்தராங்க, உனக்கு எப்போ பயமாக இருந்தாலும் இல்லை நீ டெய்லியுமே ராத்திரி படுக்கும் பொழுது சங்கீதம் 91 வாசிக்காமல் தூங்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு சொல்லித்தரத நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டு கவனிச்சுட்டு அன்னையிலேருந்து நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். ஆனால் நான் அதை ஒரு விளையாட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போவும் எனக்கு சரீர விதத்தில் ஒரு பலவீனம் வந்தாலோ, வேறு காரியங்கள் சூழ்நிலைகள் என்னை பயமுறுத்தினாலோ, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நான் ரொம்ப யோசனையாக குழப்பமாக இருந்தாலும் இன்னைக்கும் நான் சங்கீதம் 91 வாசிப்பேன். எனக்கு அப்படியே ஒரு மனநிறைவு வந்துடும், சமாதானம் வந்துடும். ஆனால் இன்னைக்கு நான் இதை இன்னுமே வாசிக்கும் பொழுது இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன் பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம விதைக்கிறோமோ அந்த விதைப்புக்கு ஏற்ற அறுவடையை நம்ம செய்யறோம். நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் ஏதோ ஒரு செயல் செய்தாலும் அதை எப்படி செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கெட்டதை செஞ்சால் கெட்டதை தான் அறுவடை செய்வோம், நல்லதை செஞ்சால் நன்மைகளை அறுவடை செய்வோம். இப்போ எதை விதைக்கிறோங்கிறது முக்கியம், விதைப்புக்கு பலன் உண்டுங்கிறது முக்கியம். நிச்சயமா அறுவடையும் உண்டு, நம்ம கோடா கொடி பெருக்கம் உண்டு. தப்பாக செஞ்சிட்டாலும் தவறான காரியங்களும் சம்பவிக்கிறதுனா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ நம்ம தொடர்ச்சியா ஜபத்தை குறித்து பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நாம எந்த சூழலும் ஜபிக்க முடியும், ஜபிக்கணும். இரவும் பகலும் இன்னும் அதிகமா இடைவிடாமல் கவலைப்படாம ஜபிக்கணும். அந்த ஜபத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், பலமான ஆகாரமாகிய ஆண்டவருடைய வசனத்தை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு தியானித்து ஜபிக்கும் பொழுது அப்ப நம்முடைய ஒவ்வொரு ஜபத்திற்கும் பலன் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சென்ற பகுதியில என்ன பார்க்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்போ கண்ணீரோடு விதைச்சாச்சு, நிறைய காரியங்களை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன ஆகும், நான் இவ்வளவு பண்ணியிருக்கேனே, எனக்கு பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு நிறைய பேரோட மனசுல இந்த கேள்வி இருக்கு. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம கிட்ட பேச போறாரு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த உலகத்துல யுத்தம் வேற நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வீடு தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, எதோ காரியத்தையும் பாதுகாப்புன்னு நினைச்சிடறாங்க. ஆனா பாதுகாப்பு எது தெரியுங்களா? சங்கீதம் 91. சங்கீதம் 91 இருக்கிற நம்ம தேவன் உன்னதமானவரின் மறைவு. அந்த மறைவு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அதுக்குள்ள நம்ம போய் ஒளிந்து கொள்ளும் போது நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூட யார் இருக்கிறார், நம்ம கூட யார் இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்கிறது தான் முக்கியம். சில பேர் நண்பர்களை நம்ம பாதுகாப்புன்னு நினைப்போம். நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்ம பாதுகாப்பு கிடையாது, அப்பா அம்மா பாதுகாப்புன்னு நினைப்போம். நமக்கு வயசாகும் பொழுது இல்லை அவங்களுக்கு வயசாகும் பொழுது நம்மளை பிரியும் பொழுது அப்போ அவங்களும் நம்மளுடைய நிரந்தர பாதுகாப்பு இல்லை. எப்பவுமே நம்ம பாதுகாப்பு யாருன்னா தாவீது ராஜா தெரிஞ்சு வச்சிருந்தான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். நமக்கும் அது தெரியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் நிறைய காரியங்கள் இந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு ஏன் அவ்வளோ அவசியம், இந்த உன்னதமானுடைய மறைவிலே இவ்வளோ அவசியம், இதுக்கு அவசியம் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஜெபத்துல நம்ம இருதயத்தை, நம்ம காரியங்களை, நம்ம யோசனைகளை எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் தான் நம்ம பாதுகாப்பு. அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இடத்துல வருகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, நீரே உன்னதமானவராக இருக்குது. நாங்கள் கற்பனைக்கு செய்ய முடியாதபடிக்கு, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு உங்களுடைய பாதுகாப்பு விலையேற பெற்றது. எங்களால் கிரகிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே வல்லமை மிக்கது. அந்த மறைவில், உன்னதமானுடைய மறைவில் நாங்கள் இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு போதித்து கொடுப்பீராக. அதே வேளையிலே நீர் எங்களோடு பேசும், எங்களுடைய பயங்கள் நீங்கட்டும். எந்த காரியத்தை குறித்தும், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியங்கள், சபையின் ஊழியர்கள் மத்தியிலே, விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே, ஆண்டவரே இந்த உலகத்தில் வெளியே போயிட்டு வந்தாலும்
வந்தாலும் வருகையிலும் போகையிலும் எல்லா இடத்திலும் ஒரு பாதுகாப்பு, ஒரு மறைவிடம் எங்களுக்கு நீராகவே இருக்கு என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்றைக்கு இவர்களை கற்றுக்கொண்டு தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் மறைவிடத்தில் நாங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்வீராக. தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு இன்னும் அதிகமாகட்டும், மனக்கண்கள் பிரகாசமாகட்டும், வேதத்தோட அதிசயங்களை தியானிக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்வீராக. உமக்கே துதி கனம் மகிமையாவற்றையும் இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏன் இந்த பாதுகாப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் எவ்வளோ ஜெபிச்சாலும் நிறைய காரியங்கள் அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துடுது. ஆனால் நானும் அந்த வழியாக கடந்து போகிறேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதனால என் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெருசுன்னு நான் சொல்லலாம். வசனத்தின்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸு இந்த வசனத்துலேருந்து கிடைக்கிறதுனால வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய நேச குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவரு கீழே இருக்கிற நம்மளை நோக்கி நம்ம பாதுகாப்பு அவர் விரும்புறாரு பாருங்க. நம்ம கேடகம், பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு பட்டயம் எல்லாமே நம்ம தேவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப சங்கீதம் 91 இன்னைக்கும் இந்த 2026 இன்னைக்கும் வேலை செய்யும். உலகம் அழிகிற வரைக்கும் வேலை செய்யும். நம்ம அதை புரிந்து கொள்ளணும் பாருங்க. ஏன் இவ்வளோ பாதுகாப்பு நம்மளுக்கு? ஏன்னா நம்ம நிறைய டைம்ல ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் வந்ததும் அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. எப்படியாவது அதை நம்ம இழந்துடுறோம். சில வேலைகளில் நம்ம சில பேரை இழந்துடுறோம், சில உறவுகளை இழந்துடுறோம், நேரத்தை இழந்துடுறோம், சந்தோஷத்தை இழந்துடுறோம், நிம்மதியை இழந்துடுறோம், சமாதானத்தை இழந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சு போறோம்னா ஏன் சமாதானத்தை இழக்கிறோம்? அப்போ ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள மிஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்லித்தராரு, அதை வாசிக்கலாம். யோவான் 10:10. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 10வது வசனம். பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பேசிக்கிட்டே வருவார் இந்த அதிகாரத்துல, நான் தான் உங்களுக்கு எல்லாமா இருப்பேன், என் வழியா வந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு 10வது வசனத்திலே சொல்லிடுறாரு, திருடன் திருடன் கொல்லம் அடிக்க வருகிறான்ட்டு வேற ஒன்றுக்கும் வரான். இதை நான் ரொம்ப அதிகமா கற்றுக்கொண்டேன். ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்ல போயிருக்கும்போது ஒரு சின்ன பையன் பாருங்க, என்னோட வயசுல சின்னவன், படிப்புல சின்னவன், அவன் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அன்னைக்குதான் இந்த அவன் சொல்லும் பொழுதே மனசுல பதிஞ்சிடுச்சு எனக்கு. ஒரு சில காரியங்கள் பாருங்க, நம்ம உற்று கவனிக்கும் போது சில காரியங்கள் ஆண்டவர் தேவன் வெளிப்படுத்துவாரு. இந்த வசனத்தை அன்னைக்கு நான் பிடிச்சி அப்படியே இறங்குனதுதான் உள்ள. இன்னைக்கும் எனக்கு அது மனப்படமா இருக்கு. அப்ப திருடன் எதுக்கு வரான்னா, திருடன் ஆண்டவர் இங்க யாரை பத்தி சொல்றாரு? பிசாசை குறித்து சொல்றாரு. திருடன் எதுக்கு வரான்னு சொல்லி தராரு பாருங்க. திருட, கொள்ள, அழிக்க, இதுக்குதான் வருவான் அப்படின்னு சொல்லி தராரு. அப்ப பிசாசு உங்க வாழ்க்கையில எதுக்கு வரான்? இதுக்குதான் வரான். இந்த 3 விஷயத்த நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம ஜாக்கிரதையா ஜெபிக்கிறவங்களா இருப்போம். அதிகமா ஜெபிப்போம், இரவும் பகலும் இடைவிடாம ஜெபிப்போம், ஒண்ணுக்கும் கவலைப்படாம ஜெபிப்போம், பலமான ஆகாரமாகிய வசனத்தை வைத்து ஜெபிப்போம். நம்மளுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டு கண்ணீரோட விதைச்சாலும் எனக்கு கம்பீர அறுவடை உண்டுன்னு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நம்ம ஜெபிப்போம் பாருங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நம்ம அப்படியே விட்டுறப்படல. இந்த திருடன் திருடத்தான் வரான், கொல்லத்தான் வரான், அடிக்கத்தான் வரான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சு கொண்டால் நாம ஜெபிக்கிறத நிச்சயமா நிறுத்த மாட்டோம். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஜெபிக்கிறது குறைஞ்சி போச்சு பாருங்க. இல்லைங்க டைம் இல்லைங்க, வேலைக்கு போறேங்க, இது பண்றேங்க, அது பண்றேங்க, எனக்கு படிக்கணும், நீங்க இதே தான் பொழப்பு, நீங்க இதே தான் 24 மணி நேரம் வச்சுக்கோங்க. இல்லை 24 மணி நேரமா இதை படிக்கிறது. ஒரு சில நேரங்கள் இதுக்கு ஒதுக்குறோம், அவ்வளவுதான் பாருங்க. நம்ம புரிந்து கொள்ளணும், நாம ஜெபிக்காவிட்டால், நாம் இதெல்லாம் விளங்கி கொண்டு ஜெபிக்கலன்னா அப்போ ஆசீர்வாதத்தை இழக்க நேரும், நேரத்தை இழக்க நேரும், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம், உறவுகள், நிறைய காரியங்களை இழக்க நேர்ந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். நம்ம பிசாசோட வேலை தான். யாரையாவது மனுஷர்களை யூஸ் பண்ணுவான், இல்லை சூழ்நிலைகளை யூஸ் பண்ணுவான், இல்லை நம்ம சரீரத்துல வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்துவான். எதையாவது ஒண்ணு வச்சு அவன் நேரடியா அவனை நம்மளை அழிக்க முடியாது. அதனால முதல்ல திருடதான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நேரத்தை திருடுவான், ஜெபிக்கிற வேலையை திருடிடுவான், வேதம் வசனம் வாசிக்கிற அந்த இடத்தை திருடிடுவான், அந்த
அந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராதிக்கிறத, சர்ச்சுக்கு போக விடாம அந்த காரியங்களை திருடுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொல்ல பார்ப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிக்க பார்ப்பான். இந்த பேட்டர்ன் மாறவே மாறாது, மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நான் யூடியூப்ல பார்க்குறவங்களும் சொல்கிறேன், தயவு செய்து இதை இருதயத்தில் வைத்து பதிய வைத்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் மாறாது பாருங்க. அவன் இதையே தான் திரும்ப திரும்ப செய்வான். ஒன்னே நேரத்தை திருடுவான், இல்லை உங்க ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஐயோ ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சாரு, எப்படி நான் இதெல்லாம் இழந்து போவேன். அப்போ நம்ம இதெல்லாம் விளங்கி கொண்டு ஜபிக்கும் பொழுது அவன் நடுங்குவான், நம்ம பக்கத்துல வர, நம்ம வீட்டு பக்கம் வர நடுங்குவான். நம்ம தேசத்துக்கு, நம்மளுடைய எல்லைக்கு, நம்ம ஊழியத்துக்கு அது எதுவுமே அவன் நெருங்க முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபிக்க ஜபிக்க தேவன் புதிய காரியங்களை நமக்கு கற்று தருவார் பாருங்க. அவன் இதைத்தான் மாத்தி மாத்தி பண்றான்னா, நாம ஜபிக்கிறத, ஆராதிக்கிறத, துதிக்கிறத, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறத மாத்தி மாத்தி இதையே தான் செய்யணும். அவன் இதையே தான் பண்ண போறான், நாம இதே தான் செய்யணும். ஆனா நம்மள போர் அடிச்சிருது, சும்மா படிக்கிறது, சும்மா ஜபிக்கிறது, சில நேரத்தில் போர் அடிக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் தான் நம்ம பாதுகாப்பு, அதை நம்ம செஞ்சே தான் அவனை வேற வழி இல்லை. சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும் இல்லையா? அது போல தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம், இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம், சபைக்கு வர்றது இவ்வளவு முக்கியம். ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பாருங்க. இதை மிஸ் பண்ண எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கிறோங்கிறது தான் உண்மை. இந்த பேட்டர்ன் இவன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி காரியங்களை பண்றான் பாருங்க. இது இயேசுகிட்டவே அவன் இதே தான் பண்றான், பார்க்கலாம். அதை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 4:3. சோதனைக்காக அவரை பாருங்க, ஒரு வல்லமை, ஒரு மேஜிக் மாதிரி அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவன் திருட பார்க்கறதுக்கு அவரை ஒன்று செய்ய வைக்க சொல்றான். சில பேர் நம்மகிட்ட பேசுவாங்களா, நீ உண்மையிலே கிறிஸ்டியன்னா இதை நீ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நம்மளும் அதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கெத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றோம், பண்ணவே கூடாது. சில பேர் வந்து கேட்பாங்க, சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கேன், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் உன்னை கரங்களில் தூதர்களை கொண்டு ஏந்தி கொண்டு போவாங்கன்னு. அப்போ இங்கேருந்து குதி, நம்ம முதுமலை காட்டிலேருந்து நான் கீழே குதிச்சு பார்க்க போகிறேன் ஆண்டவர். இதெல்லாம் உண்மையாக நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் பரிசோதிச்சா கட்டாயம் சாவு உண்டு. நான் இதை சொல்றதுக்கு பயப்படல. இப்படியெல்லாம் பரிசோதிக்க கூடாது ஆண்டவர் பாருங்க. நம்ம எங்கேயோ போறோம், ஒரு ஆபத்து நம்மளுக்கு நேரிடுறது, அங்க நம்மளை தேவன் காப்பாற்றுவார், சின்ன கீழல் இல்லாம காப்பாற்றுவார். எனக்கு எத்தனையோ முறை அப்படி நடந்திருக்கு. ஒரு பஸ்ல நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப தூரம் செங்கல்பட்டு கிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து பஸ்ல இருந்த ஒவ்வொருத்தருக்குமே அடிபட்டு இந்த கை ஜன்னல் ஓரம் வச்சிருந்த கை எல்லாருக்குமே கட்டாகி கீழே விழுந்துருச்சு பாருங்க. பஸ் ரத்த வெள்ளத்துல இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என் உடம்புல ஒரு சிறு கீரல் விடாம காப்பாத்தினாரு. அதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவர் காப்பாத்திடுவாரே தவிர நாம போய் அவரை பரிசோதிச்சு பார்க்க முடியும். நம்ம அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. நாம் எப்பவுமே ஜெபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா, தெய்வ வசனத்தை வாசிக்கிறவங்களா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவங்களா, இதுலயே இருந்துகிட்டே இருக்க 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 நம்ம போகும் இடமெல்லாம் பாதுகாப்பு நம்மளுக்கு உண்டு. அதுதான் உன்னதமானவரின் மறைவில் நம்ம இருக்கிறோங்கிறது நம்மளுக்கு நிரூபணமாகுது. அதுதான் நம்ம அடையாளம். நம்ம தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது தான் அடையாளம். இயேசு கூட அவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. ஏன்னா நீங்க அதுலயே நீங்க மத்தேயு 3:17 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப நீ என்னுடைய குமாரன்னு அங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் அவர் அறிவிக்கிறாரு. பிதாவானவர் வானத்திலிருந்து சத்தம் போட்டு சொல்றாரு. பிசாசும் கவனிக்குது. ஆனா வந்து என்ன சொல்லுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு கேட்குது. அவரு உடனே உனக்கு தெரியாதாப்பா, அங்கதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு பிதா, நீ கேட்கலையா பிசாசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவர் வசனத்துல பேசுறாரு. மனுஷன் என்ன பண்ணுவான், அப்பத்தினால இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பான். அப்போ நமக்கு தேவை என்னன்னா வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா வசனத்தை வாசிக்கல, வசனத்தை தியானிக்கல, சில பேர் படிக்க தெரியாது, ஓடி வந்து ஜெபத்துல சபையில வந்து கேட்கலன்னா அந்த வசனம் நம்ம மறைவிடாம இல்லாம போயிடும். அப்ப நம்ம பாதுகாப்புக்கு இடமெல்லாம் போயிடும். நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா, சர்ச்சை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்கறாங்க.
அது ரொம்ப முக்கியமாக தான் நான் என் வாழ்நாட்களில் கற்றுக்கொண்டேன். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கற்றுக்கொள்ளணும். பிசாசு என்ன பண்றான்? சபைக்கு போத்தவங்க ஜெபத்தில் கலந்துக்கிட்டவங்க வீட்டிலே பண்ணிக்கிறான். பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டுலாம், ஜெபிக்கிறவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுலாம், ஒரு கூட்டம் வச்சிடலாம் வீட்டிலே. ரொம்ப முக்கியம். ஏசு இதெல்லாம் கரெக்டாக செஞ்சாரா? சபைக்கு போனாரா? அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணாரா? அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னு அப்போ நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த காரியத்தை தான் பிசாசு திருடுறான். நம்ம அபிஷேகத்தை திருட முயற்சிப்பான். ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுத்துக்கு அவன் வரமாட்டான். அவர் திருட முயற்சி பண்றான் பாருங்க. நம்ம மேல இருக்கிற ஒரு அபிஷேகத்தை, ஆண்டவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை வேற மாதிரி திருப்ப முயற்சி பண்றான். அவர் ஆனால் விட்டு கொடுக்கல. அடுத்தது வசனம் 6 வாசிங்க. தாழ குதியும் ஏனெனில் உண்மை குறித்து உங்கள் பாதம் அவர்கள் அவன் என்ன சொல்றான்? பைபிள்ல இருந்து சொல்றான். சங்கீதம் 91 எழுதி இருக்குல்ல, பழைய ஏற்பாட்டுல அதான் எழுதி இருக்கே. சொல்றான், எழுதி இருக்கு, நீங்க குதிங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யோசிச்சு பாருங்க. நீ இப்போ நடந்து போகும்போது கால் இடராம தூதர்கள், நம்ம நடக்கும் பொழுது இடர் வச்சுன்னா தூதர்களோட கை இப்படி வந்துருமா, நம்மளை பிடிச்சு கொள்ளுமா. அப்போ நம்ம இடராம பாதுகாக்கப்படுவோம். நிறைய டைம் நான் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கேன் பாருங்க. கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபையா அவருடைய தூதர்களை வச்சு நம்மளை பாதுகாக்கிறார். பிசாசு என்ன பண்றான்? நீ இங்கிருந்து குதி, உன் மண்டை உடனே நீ சாவட்டோங்கிற மாதிரி சொல்றான். அப்போ திருட வரான். அவர் அபிஷேகத்தை திருட பார்க்கறான். நமக்கு அதே தான் நடக்குது. இப்போ கொல்ல பார்க்கறான், அவரை கொலை செய்ய பார்க்கறான். அவர் என்ன பண்ணல? விட்டு கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை பரீட்சை பார்க்காத. அப்படியும் எழுதி இருக்கே, வசனத்துல சொல்லியிருக்கே, கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயான்னு சொல்லியிருக்கு. நாம இப்படி இருக்கணும். நம்ம அதப்பா நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம கிறிஸ்டியனும் ப்ரூவ் பண்ணணும். நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவை. நம்ம தேவன் நம்மளை குறித்து ப்ரூவ் பண்ணுவார். நம்ம யாருக்கும் ஓ என்னை இப்படி சொல்லிட்டியா, என்னை அப்படி சொல்லிட்டியா, எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் போய் பைபிளை நம்பிக்கிட்டு ஒரு மத புஸ்தகத்தை நம்பிக்கிட்டு இப்படி நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உலகம் தெரியாமல் இருக்கிறீங்க. உலகத்தில் நீ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீ வேற ஒரு உலகத்தில் இருக்க போல இருக்கு, நாங்களாம் வேற என்ன இருக்கிறோம் அப்படின்றாங்க. நான் வேற உலகத்தில் இருக்கேன்னா நான் ஒன்றே தான், பரலோகத்தோட பாதுகாப்பில் இருக்கேன், அவங்க கவனத்தில் இருக்கேன். அதுதான் நான் யோசிப்பேன் பாருங்க. அதனால நாம திருட வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கொல்ல பார்க்க வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது வசனம் 9 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்றான்? அழிக்க பார்க்கறான். எதை அழிக்க பார்க்கறான்? நீ சாஷ்டாங்கமா விழுந்துட்டினா என்ன ஆண்டவன்னு சொல்லிடுவேன். அப்போ ஆண்டவர்ங்கிற ஒரு சப்ஜெக்டே நான் அழிச்சிருவேன். எப்படி பாருங்க, திருட்டு பையன். அப்போ ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்குனாரு அப்படிங்கிறத மனுஷர்கள் மறந்துடணும். பாரு, இப்படி பாரு, இதை பாரு, உலகத்துல பாரு, இந்த காரியத்தை பாரு, அந்த காரியத்தை பாரு. நம்ம கவனத்தை திசை திருப்பி கடவுளையே மறக்க வச்சு வேற வழியா விட்டுட்டு போய் கடைசியில அவங்க அழிய போகும்போது அவங்களுடைய வேதனையின் உச்சக்கட்டத்துக்கு போகும்பொழுது தான் ஐயோ இந்த நேரத்துல ஆண்டவரை கூப்பிட்டா வருவாராங்கிற சந்தேகத்துக்கு அவங்க வந்துடுறாங்க பாருங்க. அப்போ அந்த அடையாளத்தையே அடிக்க பார்க்குறான், தான் அந்த இடத்த எடுக்கணும்னு பார்க்குறான். அப்போ அவன் நேரடியா அதை செய்ய மாட்டான். நம்மகிட்ட ஏசுலாம் கடவுளப்பா, எங்க கடவுள் தான் அப்படியெல்லாம் நேரடியா அவனால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வசனத்தை வச்சு புட்டு வச்சிருவோம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பத்தி, நம்ம காரியத்தை குறித்து, நம்ம வசனத்தை குறித்து நம்ம கூடயே சர்ச்சுக்கும் கூட வருவாங்க, நம்ம பக்கத்திலேயே கூட உட்காருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லார்கிட்டையும். அதனால எல்லாரும் சந்தேகப்படுங்கன்னு நான் சொல்லலை. எல்லாவற்றையும் பகுத்து அறிகிற ஆவியானவரை நம்மளுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால ஆண்டவரே இதை செய்யட்டுமா வேண்டாமா, நீர் என் வாழ்க்கையில வைக்காததை வேரோடு பிடிங்கி போட்டுருங்க, நீங்க எதை வச்சீங்களோ உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லி கேட்டுடணும். அப்போ ஆண்டவர் நமக்கு அருமையான ஞானத்தை தருவாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த 3த்துலையும் ஆண்டவர் பாஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னோட அபிஷேகத்தை திருட பார்க்கறான், இடம் கொடுக்கல. அவரை கொல்ல பார்க்கறான், இடம் கொடுக்கல. அப்புறம் ஆண்டவருங்கிற பேரையும் அழிக்க பார்க்கறான். பிதாவோட பிள்ளை நீ இல்லை, என் பிள்ளையா மாறிடு அப்படிங்கிற மாதிரி என்ன வணங்கிக்கோங்கிறான். அந்த அழிக்கிற எண்ணத்தையும் அவரு அதுக்கும் இடம் கொடுக்கல பாருங்க. இதே தான் இன்னைக்கும் நம்மளுக்கு நடக்குது. கிறிஸ்து இயேசுவுக்கு நடந்த அதே விஷயம்தான் நம்மளுக்கும் நடந்து கொண்டே இருக்கு. சரி, இதுதான் மறைவிடம்.
ஆரம்பத்தில் வாசிச்சோம் இல்லையா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த மறைவிடம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம அங்கே ஓடி போய் ஒளிஞ்சு போடுவோம். நம்ம அந்த பாதுகாப்புல இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைவிடம் எதுன்னு தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவர் எப்பவுமே என்ன பண்றாரு? பிதா 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 பிதாவோட வார்த்தையை கேட்கிறாரு. எருசலேம்ல போய் போதகர்கள் மத்தியில் உட்காந்துட்டு கேள்வி கேட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா தேடிட்டு வந்துடுறாங்க. என்ன பண்றாங்க? என்னப்பா இப்படி பண்ணிட்டு நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப எப்பவுமே அவர் அந்த மறைவிடத்துல இருக்கிறார். என்னது மறைவிடம்? எங்க போய் நம்ம ஒளிஞ்சிக்கிறது? நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறோமே. அந்த மறைவிடத்துல இருந்துட்டா பிசாசு நம்மளை தொட மாட்டானே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மறைவிடம்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாத்ராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் 33:21 வாசிக்கலாம். என்னிடத்துல ஒரு இடம் இருக்குப்பா. இங்கிலீஷ் பைபிள்ல இந்த வார்த்தை சங்கீதம் 91:1 இருக்கு இல்லையா? சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். மறைவிடம், உன்னதமானவரின் மறை, த மோஸ்ட் ஹை. உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை. அந்த மலை மேல போயிட்டு நம்ம மறைஞ்சிக்கிட்டா யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க, உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை ஆண்டவர், அவ்வளோ உயரம். அவர் நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறாரு. அவரோட மறைவில் நம்ம இருக்கணும். அவருடைய மறைவு என்னன்னு அவரே சொல்லித்தராரு. என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நீ அந்த கண்மலையில நின்றுன்னு யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், கண்மலைங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே போல அடுத்த வசனத்துல, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். வெடிப்புங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவரு வெடித்த இடமாக, வெடித்த கண்மலையாக கல்வாரி சிலுவையில தொங்குறார் இல்லையா? அவர் முற்றமா கிழிக்கப்பட்டவராக, அவரை முழுசுமா அங்க சேதம் அடைஞ்சவராக, அந்த கண்மலை தன்னையே வெடிப்புக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக ரத்தத்தை என்ன பண்றாரு? செஞ்சு இருக்கிறாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மறைவிடம். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது நிறைய இடத்துல சொல்லுவான், என்னுடைய மறைவிடம் நீங்க, என் கேடகம் நீங்க, என் கண்மலை நீங்க, எனக்கு எல்லாமே நீங்க, என் வெளிச்சம் நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இன்னைக்கு நான் எப்படிங்க அந்த இயேசு கிட்ட போறது, எப்படிங்க அந்த கல்வாரி சிலுவை மறைவுக்குள்ள போறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்ல, வேதத்தை வாசிக்கிறது தான். கர்த்தருடைய வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வார்த்தையாக, ஜீவ வார்த்தையாக வெளிப்பட்டாரு. அதுதான் யோவான் 1:1 இருக்கு இல்லையா? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது வார்த்தைக்கு வந்துடணும், வசனத்துக்கு வந்துடணும். அப்போ வசனத்தை படி எதுக்கு சொல்லி தராங்க? மறைவிடத்தில் பாதுகாப்பா இருக்கும்படிக்கு. அந்த மறைவிடம் ஒண்ணுமே பண்ணாம நம்மளை பத்திரமா பாதுகாப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தினமும் சங்கீதம் 91 வாசிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பயமா இருக்கும் போதெல்லாம் கட்டாயமா வாசிங்க. நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். எந்த பிசாசு கண்ணுக்கும், பேய் கண்ணுக்கும், ஆபத்துக்கும், சூழ்நிலைக்கும், வேதனைக்கும், வியாதிக்கும் எல்லாவற்றிலும் என்னை மறைத்து பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த பாதுகாப்புக்குள்ள உங்களால இருக்க முடியும். ஏன் அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க 23வது அதிகாரம் 24 டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 28 வரைக்கும் வீட்டுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதை தேடிக்கிட்டு சவுல் என்ன பண்ணுவாரு? வரும்பொழுது அவர் அந்த மாவன் மலையை சுத்திக்கிட்டு வரும்பொழுது இவன் அவன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டு தாவீதை இப்படி சுத்தி வரணும். இவங்களும் அதே இடத்துல தான் அந்த மலையை சுத்தி வருவாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல பிடிச்சிருவாங்க தாவீதை பிடிக்கும் பொழுது சவுலுக்கு ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி பெலிஸ்தர் வந்துட்டாங்க, நம்மளை அழிக்க பார்க்குறாங்க, யுத்தம் வந்துருச்சு அப்படின்ட்டு தாவீதை விட்டுட்டு ஓடுவாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு பேரே அவங்க எப்படி நம்ம சூசைட் பாயிண்ட்னு ஒரு சில இடத்த சொல்றோம், அது போல எஸ்கேப் பாயிண்ட் தான். ஆண்டவர் மயிரையில உயிர் தப்பிக்க வச்ச ஒரு இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இவன் தாவீது எப்படி தேவனை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவர் தன்னுடைய கண்மலையா தன்னுடைய மறைவிடமா நினைச்சதுனால எதிர்க்கவே வருது ஆபத்து, எல்லாரும் சோர்ந்துட்டாங்க, அங்கேயே அவனை பாதுகாக்கிறார். அப்போ நம்முடைய மறைவிடம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்துக்கு நம்ம அதிகமாக போக இந்த வசனத்தை தியானிக்க நம்ம மறைவிடம் இன்னொரு பெரிய சீக்கிரம் சொல்ற பாருங்க. இதை நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க.
வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், சத்தமே காட்டாம அமைதியாக மூச்சு வச்சுக்கணும், வாயை மூடிக்கிட்டு அப்படிதானே ஒழிஞ்சுக்கொள்வோம். அப்படிதானே நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பைபிள் வேறங்க. பைபிள் வித்தியாசமா சொல்லித்தரும். நம்ம மறைவிடத்துல வரணும்னா சத்தம் போடணும்னு சொல்லி தருது. வசனத்தை நீங்க சத்தமா வாசிக்கலாம் நீங்கள் மறைக்கப்படுகிறீர்கள். யூஸ்வலா நம்ம ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டு என்ன பண்றோம், சத்தம் போடாம ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தா நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பிசாசோட கண்ணுக்கோ நோயோட கண்ணுக்கோ காரியங்களுக்கோ சூழ்நிலைக்கோ நம்ம மறைந்து இருக்கணும்னா வசனத்தை சத்தம் போட்டு நீங்க வாசிக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு மறைவை தேவன் போற்றுவாரு. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான், வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களை தேடுறான். உங்களை அவனால கண்டுபிடிக்க முடியல. நீங்க வசனத்தை சத்தம் போட்டு வாசிக்கும் பொழுது உங்க சத்தம் அவனுக்கு கேட்காது, தேவ தூதர்களுக்கு கேட்கும். அவங்க உங்களை சரவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க தேவ தூதர்களோட பாளையத்தினால இறக்கப்பட்டு நீங்க பத்திரமா இருப்பீங்க. சங்கீதம் 34:7 கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள் நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதெல்லாம் அவர் சரியா இருந்தார். இயேசு கிறிஸ்து தான் யாருன்னு அவருக்கு தெரியும், பிதாவோட பிள்ளைன்னு தெரியும். அதே போல தான் மனுஷனா இந்த பூமியில வந்திருக்குன்னு தெரியும், அவர் மறைவுல இருக்கிறன்னு தெரியும், இரவு பகல் ஜெபம் பண்ணணும்னு தெரியும். பைபிள் வாசிச்சார், நம்மள மாதிரி புக்கு கொடுக்கல. ஆனா கரெக்டா தேவாலயத்துக்கு போய் அதை கேட்டு 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 இதயத்துல வச்சு தேவனையே தியானிக்க ஆரம்பிச்சார். பிதா கிட்ட ஓடி போயிறாரு. எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அவருக்குள்ள வச்சு ஏசாயா 11:2 வாசிச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும். அப்போ ஆண்டவருடைய பயப்படுற ஆவி அவருக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு நாம பயப்படுற ஆவி நம்மளுக்குள்ள இருக்கு. எப்போ இந்த மறைவிடத்துக்குள்ள வந்துட்டா, இந்த வேத வசனத்துக்குள்ள வந்துட்டா நாம எதுக்குள்ள இருக்கிறோம், மறைவிடத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த பாதுகாப்பு நம்மளை விட்டு ஒரு போதும் ஒழிந்து போகாது. அப்ப இன்னைக்கு நமக்கு எது குறைவா இருக்கு, இந்த மறைவிடத்துல வரலன்னா, இந்த வசனத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், இந்த காரியம் இல்லைன்னா, அப்ப தேவனுடைய பிரசனத்துக்கு ஓடி வரலன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இல்லைன்னா, ஒழுங்கா சபைக்கு ஓடி வரலன்னா பாருங்க, அந்த மறைவிடம் நம்ம இல்லாம கஷ்டப்படுறோம். அதனாலதான் பிசாசு என்ன பண்றான், ஈஸியா திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான் ஒரேடியா பாருங்க. இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கா சபைக்கு ஓடி வந்துடும், ஒழுங்கா வார்த்தையை கேட்போம், ஒழுங்கா அதை இருதயத்துல வைப்போம், ஒழுங்கா ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். இனிமே என்ன பண்ணுவோம், நடு ஜாமத்தில் எழுந்திருச்சா கூட ஆண்டவரே எழுந்திருக்கும். அவர் ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தூக்கம் வரலன்னா கட்டாயமா ஜெபிங்க. ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள எப்பவுமே இருப்பீங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ உன்னதமானவருடைய மறைவிட நம்ம இருக்கும்பொழுது மிகுந்த பாதுகாப்பு. உலகத்துல என்ன நடந்தாலும் எழுதி கூட வச்சுக்கணும், என்ன நடந்தாலும் நீங்க மறைவிடத்துல இருக்கும் பொழுது தேவன் உங்களை தூக்கிட்டு போயிடுவார் அந்த இடத்துல இருந்து. அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களை பாதுகாப்பா நடத்துவார். எப்பவும் அவருடைய பிரசனம் உங்க கூட இருக்குங்கிறத விளங்கிக்கொள்ளணும். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்புங்களுக்கும் உள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உலகத்தில் வருகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தர், அன்பின் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய மறைவிடத்தில் நாங்கள் இருக்கும்படிக்கு உன்னதமானவரின் மறைவிடம், அந்த மறைவிடை நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே பிசாசின் எந்த காரியங்களும் எங்களை தொடாதபடிக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம், யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம், சிறு பிள்ளைகள் சின்னபின்னமாக்கப்படுகிறதை கேள்விப்படுகிறோம், பெரியவர்கள் ஆண்டவரே நடுரோட்ல விடப்படுகிறதை கேள்விப்படுகிறோம். இந்த உலகத்தில் கேட்கிற காரியங்கள் எதுவுமே எங்கள் மனதுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதில்லை. ஆனால் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கும் பொழுது தேவரில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய மறைவிடத்தில் இருக்கும்படிக்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்படும்படி தேவனுடைய மறைவிடத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, தேவனுடைய திருச்சபையில ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் தங்கள் இருதயத்திலே பதிய வைத்து இந்த வசனத்துக்குள் தங்களை ஒழித்துக் கொள்ளும் பொழுது, மறைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த கண்மலை வெடிப்புக்குள்ள நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டோமே. திருடன் திருட வந்தாலும், கொல்ல வந்தாலும், அடிக்க வந்தாலும் அவனுடைய எந்த காரியமும் எங்கள் மீது பழிக்காதபடிக்கு எங்களுக்கு ஒரு மறைவிடமாய் நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்விலும் இப்படிப்பட்ட சத்தியங்கள் இருதயத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை நம்பட்டும், ஜெபிக்கட்டும், இயேசுவின் நாமத்தினுடைய வசனங்களை தியானிக்கட்டும், ஆண்டவருடைய மறைவிலே இருந்து தேவனுக்கு வெளியேறப்பட்ட சாட்சியாக வாழட்டும். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
மீண்டும் அந்த கரங்களை கொடுக்கிறோம். இனி வருகிற நாட்களில் பிள்ளைகள் இதை விளங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மறைவுதான் எனக்கு மிகுந்த பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை விட உயர்ந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை. மனுஷர்களால் கொடுக்க முடியாது, படிப்பினால் கொடுக்க முடியாது, வேற எந்த காரியமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய மறைவிடம், அவருடைய வார்த்தையே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதிலே வாழட்டும் ஆண்டவரே. உமக்குள்ளே ஆண்டவரே இன்னும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபித்து ஒப்புக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.